ஸ்ரீ ரேவா காண்டம் 81ஆம் அத்தியாயம். வருண ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் வருணேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பின்னர் பெரிய அரசரே, ஒருவர் சிறந்த வருணேஸ்வரரிடம் செல்ல வேண்டும். அங்கு பெரிய வருணன் சித்தரானார். சிறந்த அரசரே, எண்ணெய், பிண்ணாக்கு, காய்கனிகள் மற்றும் இலைகளை உட்கொண்டு வாழ்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சந்திராயணம் மற்றும் பிற தபங்களை கடைபிடித்து மலை மகளின் இறைவனை சாந்தப்படுத்தினார். அதன் மூலம் அவர் சிறந்த சித்தியை பெற்றார். அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி பித்ருக்களுக்கும் தெய்வங்களுக்கும் பானங்கள் வழங்கி சங்கரத்தை பக்தியுடன் வழிபடுபவர் மிகப்பெரிய இலக்கை அடைகிறார். சமைத்த அரிசியுடன் ஒரு குண்டம் வர்தானி குண்டம் அல்லது ஒரு பெரிய நீர் பானையை வழங்குபவரின் புண்ணிய பலனை செவிமடுப்பீராக. 12 ஆண்டுகள் என்று அழைக்கப்படும் 6 வருடங்கள் நீடிக்கும் சத்ர யாகம் மூலம் ஒரு மனிதன் பெறக்கூடிய பலனை அவர் அடைகிறார். அதை குறித்து எந்த தயக்கமும் தேவையில்லை. அனைத்து தானங்களிலும் சமைத்த அரிசியின் தானமே மிக பெரியதாக நினைவு கூறப்படுகிறது. சிறந்த அரசரே, தண்ணீரும் சமைத்த அரிசியும் உடனடி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன. தீர்த்தத்தில் இறக்கும் மனிதர்கள் அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படும் வரை வருண நகரத்தில் வசிக்கிறார்கள். பின்னர் காலம் முடிந்ததும் அவர் மீண்டும் மரண உலகில் பிறக்கிறார். சமைத்த அரிசியை தானம் செய்பவர் எப்போதும் 100 ஆண்டுகள் வாழ்கிறார். 81ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.